நம்ம ஒரு காட்டுல பொங்கல் கொண்டாட்டம். ஒரு நாள் காலையில மஞ்சக்குருவியும் மீனாக்குருவியும் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சுங்க. தூங்கி இருந்த வேலையில ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா மீனா மீனா என்று சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம மஞ்சு குட்டி. மீனா தூக்கத்திலே என்ன மஞ்சு என்று கேட்டுச்சு. அதுக்கு மீனா, இன்று ஏன் காடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, காற்று கூட பாட்டு பாடுற மாதிரி இருக்கு மீனா என்று மஞ்சு சொல்லுச்சு. அதுக்கு மீனாக்குருவி சிரிச்சு கொண்டே, ஆமா சிட்டு, இன்னைக்கு பொங்கல் நாள் என்று மீனாக்குருவி சொல்லுச்சு. மஞ்சு தலையை அசைத்து மீனா மெதுவாக சொல்லுச்சு. மஞ்சள் குருவி, இதை நல்லா கேட்டுக்கோ, பொங்கல் என்பது இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாள். மஞ்சள் குருவி ஆச்சரியமாக கேட்கிறது. நன்றியா? யாருக்கு மீனா? அதுக்கு மீனா, சூரியனுக்கு தான் நன்றி சொல்லணும். மீனாவும் மஞ்சு குருவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வானத்தை பார்த்து சொன்னச்சுங்க. என்னென்ன சொல்லச்சுங்கன்னா, சூரியனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மீனாக்குருவி, சூரியன் இல்லை என்றால் விதை முளைக்காது, நெல் வளராது, அரிசி கிடைக்காது என்று மீனாக்குருவி சொல்லுச்சு. அதுக்கு மஞ்சு குருவி சொல்லுது, அப்படின்னா நம்ம சாப்பிடும் தானியத்துக்கு சூரியன் தான் காரணமா? அதுக்கு மீனாக்குருவி சொல்லுச்சு, ஆமா மஞ்சு குருவி, அதனால தான் பொங்கல் நாள்ல சூரியனை வணங்குறாங்க. அதுக்கு மஞ்சு குருவி கேட்டது, மழை மீனா? அதுக்கு மீனாக்குருவி சொல்லுச்சு, மழை இல்லை என்றால் பயிர்கள் உலர்ந்து போய்விடும், மண் இல்லை என்றால் விதை கூட வளராது. மஞ்சு குருவி சிந்தித்து, அப்ப பொங்கல் மழைக்கும் மண்ணுக்கும் நன்றி சொல்லுமா? அதுக்கு மஞ்சள் குருவி சொல்லுச்சு, அப்ப பொங்கல் மழைக்கும் மண்ணுக்கும் நன்றி சொல்லும் நாளா மீனாக்குருவி? மீனாக்குருவி சொல்லுச்சு, ஆமா மஞ்சள் குருவி அப்படி என்று சொல்லி மீனாக்குருவி ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு மஞ்சள் குருவி என்றது மீனாக்குருவி. மஞ்சள் குருவி கேக்குது, மீனாக்குருவி, பொங்கல் என்ற பெயர் எப்படி வந்துச்சு என்று மஞ்சள் குருவி கேட்டது. அதுக்கு மீனாக்குருவி, இந்த திருவிழாக்கு ஏன் பொங்கல்னு பேருனா, புதிய அரிசியில பால் சேர்த்து இனிப்ப சமைப்பாங்க மீனாக்குருவி. அதுக்கு மீனாக்குருவி சொல்லுச்சு, புதிய அரிசியில பால் சேர்த்து இனிப்பா சமைப்பாங்க, பால் கொதிச்சு மேல பொங்கி வரும் பாரு, அதனாலதான் பொங்கல்னு பேர் வந்துச்சு மஞ்சக்குருவி என்று ஆச்சரியத்தோடு மஞ்சக்குருவி தலையாட்டி கொண்டே கேக்குது. அதுக்கு மஞ்சள் குருவி, பால் சந்தோஷமா குதிச்சு மாதிரி பொங்குமா மீனா? அதுக்கு மீனாக்குருவி, ஆமா, அது சந்தோஷத்தோட அடையாளம் மஞ்சக்குருவி. திரும்பியும் மஞ்சள் குருவி, பொங்கல் என்றால் என்ன மீனா என்று கேட்டது. அதுக்கு மீனா தெளிவாக சொல்லுச்சு, பொங்கல் என்பது சூரியன், மழை, மண் இவைகளுக்கு நன்றி சொல்லி புதிய விளைச்சலை மகிழ்ச்சியோடு என்று திருவிழா மஞ்சக்குருவி. அதுக்கு மஞ்சக்குருவி கை கட்டி கை தட்டி, இப்போ எனக்கு பொங்கல் முழுசா புரிஞ்சிச்சு மீனாக்குருவி. மஞ்சக்குருவி கேக்குது, மீனா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோமா? ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் என்று மஞ்சக்குருவியும் மீனாக்குருவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்கன்னா, மஞ்சக்குருவி, நீ போயிட்டு கரும்பு அப்புறம் நெல் இதெல்லாம் நீ பொறுக்கிட்டு வரியா என்று மீனாக்குருவி ஆசையா சொல்லுச்சு. அதுக்கு மஞ்சக்குருவி, சரி மீனா, நான் போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லுச்சு மஞ்சள் குருவி. ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா என்று கேட்டாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கொண்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோமா மீனுக்குருவி என்று சொல்லுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து வானத்தை நோக்கி, சூரியனுக்கு நன்றி, மழைக்கு நன்றி, மண்ணுக்கு நன்றி, பொங்கலுக்கு நன்றி என்று ரெண்டு பேரும் அழகா சொல்லுச்சுங்க. மஞ்சள் குருவி சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக குதித்தது என்று, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா என்று மஞ்சள் குருவி சொல்லுச்சு. அதுக்கு மீனா, பொங்கல் சாப்பாடு மட்டும் இல்லை மஞ்சு, நன்றி சொல்ல கற்றுத்தரும் திருவிழா இது என்று மீனக்குருவி சொல்லுச்சு.